ஓம் சர்க்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜுக்கு ஜெய். ஞாயிற்றுக்கிழமை வியதிபாதம், அதாவது மகா வியதிபாதம்ட்டு ஒன்று உண்டு. அது புரட்டாசி மாசத்துல வரக்கூடியது. இது தனுர் மகா வியதிபாதம், அதாவது தனுர் மாதத்தில் வரக்கூடியது. அதாவது தனுர் மாதம் மீன்ஸ் இந்த மார்கழியில் வரக்கூடியது. இந்த வியதிபாதத்துக்கு ரொம்ப விசேஷங்களை வாத்தியார் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே வியதிபாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம ஆல்ரெடி குருவர்களால் அந்த வைருதி அதோட மகத்துவத்தை நம்ம நிறைய பார்த்துருப்போம். நிறைய தியாகம் உள்ள மரம், குற்றம் செய்கிற குணம் மாறிடும் அப்படின்ட்டுலாம். அப்போ வியதிபாதத்துக்குன்ட்டு ஒரு விசேஷங்கள் இருக்கும் இல்லையா? இந்த வியதிபாதத்தோட பெரிய விசேஷம் என்னன்னா, பொதுவாகவே வியதிபாத யோகம் வரக்கூடிய இந்த நாட்களில் நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம் வச்சுங்களேன். இந்த நம்ம பெற்றோர்கள் இருந்து மறைஞ்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு சரியாக ஏதேனும் நம்ம சேவை செய்யலைன்னா, அதாவது சரியாக மீன்ஸ் வேலை நிமித்தமாக வெளியில் இருக்கிறது, அப்புறம் அவங்கள பராமரிக்காமல் விட்டுறது வயதான காலத்தில், இப்படி எல்லாம் இருக்கிறது மகாபாவம். நான் வாத்தியார் அடிக்கடிக்கு சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னா, தாய் தந்தையரை கைவிட்டுடாதங்கப்பா அப்படின்னு வர. ஏன்னா அவங்களோட ஆசி எல்லோருக்குமே நிச்சயமா தேவையான ஒண்ணு. ஸோ இந்த வியதிபாதத்தோட மகத்துவம் என்னன்னா, நம்ம அறியாமையால அந்த மாதிரி தாய் தந்தையரை கவனிக்காம விட்டு இருந்தோம். அப்புறம் ரொம்ப நிச்சயமான ஒரு சூழ்நிலையால அந்த மாதிரி கவனிக்காம இருந்திருந்தோம்னா, அதற்கு ஓரளவுக்கு பரிகாரம் பெற்று தரக்கூடிய ஒரு விசேஷமான தர்ப்பண நாட்கள் தான் இந்த வியதிபாதம். அதனால தாய் தந்திர விட்டுட்டு வியதிபாத யோகத்துல தர்ப்பணம் பண்ணிக்கலான்னு தயை கூர்ந்து நினைச்சிடக்கூடாது. காரணம், வாத்தியார் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, அறியாமையில் செய்த பிழைக்கு ஓரளவுக்கு தான் பரிகாரங்களே. பரிகாரம் மீன்ஸ் வாத்தியார் அதை தான் சொல்லுவார், அது கூட சங்கல்பம் பண்ணிக்கணுமா. இந்த மாதிரி அவங்க கிளம்பிட்டாங்க நம்ம முன்னோர்கள், இப்போ என்ன பண்றது அப்படி பார்த்தாச்சுன்னா, அதற்கு ஈடாக பல பெரியவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சேவைகள் செய்யணுமா. ஸோ அப்போ பல பேருக்கு சேவை செய்யறது உத்தமம் தான். அதை விட பெரிய உத்தமம், நம்ம பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா வயோதிக காலத்துல அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் என்ன முடியுமோ அவங்களோட ஆசி ரொம்ப தேவை. அதை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு தர்ப்பண நாளில் தான் வியதிபாதம். அதுலயும் குறிப்பா நாளைக்கு பாருங்களேன், போகி வர நாளைக்கு சேர்ந்திருக்கு. இந்த போகியோட இன்னொரு பெரிய விசேஷமே பெரியவங்கக்கிட்ட ஆசி வாங்கக்கூடிய ஒரு விசேஷமான நாளும் அது. ஸோ நாளைக்கு பாருங்க, வாத்தியாரோட பெருங்கருணையால இப்படி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. ஒட்டுமொத்தமா ஒரு பெரியவங்களோட, நிறைய பெரியவங்க நம்ம பெற்றோர்கள் இவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அது. அதனாலதான் வியதிபாதம். வைருதி ஏனைய ஒரு 96 ஷண்ணாவதி நாட்கள் இருந்தாலும் இந்த தர்ப்பண நாளுக்கு மட்டும் பாருங்களேன், பாதம்ட்டு இருக்கு. பாதம் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், சுவாமியோட திருப்பாதம், தாய் தந்திரோட பொற்பாதம். ஸோ இப்படி பாதம் அது திருவடி, அதுவே பேரா வச்சு ஒரு தர்ப்பண நாள்னா அது வியதிபாதம். அப்ப பார்த்துங்க, நிறைய பேர் யோசிக்கலாம், இதெல்லாம் அவங்க நாங்கள் போனாலே எரிஞ்சு விழுவாங்க, மனைவிக்கும் அவங்களுக்கும் வேற ஆகாது, எல்லாமே இருக்கட்டங்க. 1000 இருந்தாலும் வச்சுங்களேங்க, என்னதான் அவங்க மேலேயே தவறு இருந்தாலும் வாத்தியார் என்ன சொல்றாரு பார்த்துட்டீங்கன்னா, தாய் தந்தையர் தான் நம்ம ஒரு பொழுதும் அவங்கள கைவிட்டுடக்கூடாது, அவங்கள கவனிக்காம இருக்கக்கூடாது, மதிக்காம இருக்கவே கூடாது, அதான் அவங்கள மதிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா என்ன கிடைக்கும். ஆனா இந்த மனசு பாருங்களேன், ஏதாவது நிச்சயமா முதல்ல தாய் தந்தையோட ஆசி இருந்தது, நம்ம முன்னோர்களோட ஆசி இருந்ததுனாலே, அதாவது 90% பிரச்சனைகள் ரெமெடி உண்டுங்க. அதுக்குத்தான் இந்த வியதிபாதத்துக்கு இப்படி நிறைய இன்னும் விசேஷங்கள் உண்டு. அதுலயும் ஜோதிட சாஸ்திர ரீதியா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வியதிபாதத்துல, அதாவது
இந்த நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்துல வந்து மாந்தீஸ்வரர் இருக்கார் இல்லையா, சுவாமி குளிகையப்பர், அவரு வந்து நிறைய தோஷங்கள் காட்டுவாங்க வச்சுங்களேன். ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்தா பெரிய வேதனை, கடைசி வரைக்கும் மண்டையிடி. அப்படியெல்லாம் வாழக்கூடியவங்கெல்லாம் இந்த வியதிபாதத்துல வந்து ரொம்ப விசேஷமா சிரத்தையா ஒரு நல்ல பெரிய தில ஹோமம், நல்ல தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா ஓரளவுக்கு நிவர்த்தி. அந்த மாந்தீஸ்வரர் குளிகை அப்பர் கூட ஜாதகத்துல என்ன காட்டுறாருன்னா, அந்த நம்ம முன்னோர்கள் இறந்து வேதனையில இறந்துட்டாங்கன்னா அதை நிச்சயமா ஜாதகத்துல காட்டி கொடுத்துருவாரு. இந்த மாதிரி இருக்காங்க பார்த்துக்கோ, அதுக்குரிய வேதனையை நீயும் கொஞ்சம் ஏத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதற்கெல்லாம் ஒரு ரெமிடி தரக்கூடிய ஒரு விசேஷமான காலம் எது அப்படி பார்த்தா வியதிபாதம். அதுலயும் நாளைக்கு தனுர் மகா வியதிபாதம். அதுல நிறைய விசேஷங்கள் வந்து அந்த 2001 அந்த புக்ல இருக்கும், நீங்க பாத்துங்க. குறிப்பா எப்படி தர்ப்பணத்தை அமைச்சிக்கலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா, பொதுவாகவே வியதிபாதத்துல வந்து இந்த கோமுகம், அதாவது கோயில் கோமுகம், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தம் வெளி வருது இல்லையா, மூலஸ்தானத்துல இருந்து வெளியில பிரம்மா கீழே இருந்து வரும், அந்த கோமுகம் தீர்த்தத்தை கொண்டு தர்ப்பணம் பண்றது ரொம்ப உத்தமம். அதுலயும் குறிப்பா ஏகபாதமூர்த்தி நாளைக்கு ரொம்ப விசேஷம். அந்த கோயில் தீர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் பாத்துங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஏகபாதமூர்த்தி இருப்பாரான்னு தெரியாது. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்க இப்படியாவது பண்ணுங்க, இந்த கோயில் கோமுகம் தீர்த்தத்தை எடுத்துங்க. இது ரொம்ப ஒரு பெரிய அனுகிரகம். என்ன, ஏன்னா நம்ம அனுகிரகத்தை நோக்கி தான் மனசு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கோம். நிறைய வந்து தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்றார் வாத்தியார். குறிப்பா வந்து அதுலயும் இந்த சில பேருக்கு வந்து இந்த விதவா தோஷம்ட்டு ஒரு தோஷம் இருக்கு. இள வயதிலேயே வந்து சுமங்கலி நிலையை வந்து இழக்கிறது இல்லையா, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான தர்ப்பணம் இந்த வியதிபாத கால தர்ப்பணம். அந்த தடைப்பட்ட வேலை, நீண்ட நாளா வேலை இல்லை, ரொம்ப நிர்கதியா நிக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரெமிடியும் கொடுக்கக்கூடியது இந்த வியதிபாத யோக தர்ப்பணம். ஸோ இது ஏன் கோயில் கோமுகம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் குருவர்களால. அப்படின்னு திரும்ப ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறோம். இந்த விண்ணுலகத்துல தேவாதி தேவர்கள் அவங்க வந்து தெய்வங்களுக்கு பண்ணக்கூடிய அந்த பாத பூஜையோட நீர்த்துளிகள் வந்து அந்த கோமுகம் வழியா பூமிக்கு வருது. அதுதான் அந்த கோயில் குளங்கள்லயும் இருக்கும். அந்த தீர்த்தத்தை கொண்டு நாம தர்ப்பணம் பண்றது பல விதமான விசேஷங்கள் நிச்சயமாக உண்டு. அதுலயும் கூடுதலா நாளைய வியதிபாதம் பொதுவாகவே இந்த வைருதி வந்து தாய் வர்க்கத்தை வந்து சிறப்பிக்கும். அதே போல வியதிபாதம் வந்து தந்தை வர்க்கத்தை சிறப்பிக்கும். நாளைக்கு வந்து தந்தைகாரகனா விளங்கக்கூடிய சூரிய பகவானுக்குரிய ஒரு திருநாளாகவும் நாளைக்கு அமைஞ்சிடுது. இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். பொதுவாக வீக் டேஸ்ல இந்த நாள்லாம் வந்தா கூட நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். நாளைக்கு பெரும்பாலும் விடுமுறையான நாள். அதனால என்ன பண்ணலாம்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு மெருகேற்றி இந்த தர்ப்பணங்களை பண்ணி நம்ம முன்னோர்களோட பெற்றோர்களோட ஆசையை பெறுவது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வழக்கமா என்ன இன்னும் விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா, சதுராவிருத்தி அப்படின்ற ஒரு விசேஷமான தர்ப்பணம் ஒன்று உண்டு. அது ஏன் நாளைக்கு இங்க சேர்க்கிறோம் அப்படி பார்த்தா, நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு மேல சதுர்த்தி வந்துடும். திருதி முடிஞ்சு சதுர்த்தி. ஸோ அந்த சதுர்த்தியும் வியதிபாதமும் கூடிய வேலையில நாம அந்த சதுராவிருத்தி தர்ப்பணம் பண்றது ரொம்ப பெரிய பலன்கள் உண்டு. அதாவது விநாயக பெருமான் வந்து முதன்மையானவர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஆசி கிடைச்சதுன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் வெற்றி, அதாவது நல்ல செயல்கள். அப்படி ஒரு விஷயம் ஒன்று உண்டு இல்லையா, அது சதுராவர்த்தி தர்ப்பணம். நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும், ரொம்ப நேரம், ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடும் வச்சுங்களேன். அதனால ஏன்னா விடுமுறை நாள்ன்றதுனால அதையும் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறோம். அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த நாக பூஜைகள் என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா, பொதுவாகவே வந்து வியதிபாதத்துல வாத்தியார் சொல்றாரு, இந்த நாகங்கள் வழிபாடு, நாகலிங்கங்கள், அப்புறம் அந்த நாகர் இவங்களெல்லாம் வழிபாடு பண்றது ரொம்ப உத்தமம். பலவிதமான தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான காலங்கள்ல வியதிபாதமும் உண்டு. அதாவது நாகதோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணி தரக்கூடியது. ஸோ அந்த வியதிபாதம் நாளைக்கு இருக்கும் வேலையில காலையில ஒரு 10 மணின்னு நினைக்கிறேன், சம்திங் 10 மணிக்கு மேல பார்த்தா சதயமும் வந்துடும். இந்த சதயம் வந்து ஒரு ராகு பகவானோட திரு நட்சத்திரம்.
ஸோ அதனால இதுவும் கம்பைன் ஆகிருக்கிறது வேலையில. நீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எவ்வளோ முடியுமோ, எங்கேயாவது போனீங்கன்னா, வெளியில போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு புற்றுக்காவது பால் ஊத்துறது, அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தானம் பண்றது கூட நாங்க பிரீத்தி. இதெல்லாம் பண்ணலாம். ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தங்க ஒரு பெரிய வேதனை, அதாவது வேதனை மீன்ஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறா, பணம் இல்லைன்னா வேதனை. கண்டிப்பா கிடையாதுங்க. பணம் வச்சிருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. வேதனைன்றது என்னன்னா பணத்தை சார்ந்ததே அல்ல, அது மனம் சார்ந்தது. அது மனம் விட்டு நம்ம பணம் மேலேயே போயிட்டு இருக்கு. பட் மனம் சார்ந்தது எப்படின்னா, எதுவுமே இல்லைன்னா கூட சந்தோஷமா அந்தந்த வேலைக்கு உணவு கிடைக்குது, படுத்தா நிம்மதியா தூங்குறோம். அப்படி யார் ஒருத்தங்க இருக்கிறாங்களோ அவங்க மிகப்பெரிய பாக்கியவான், மிகப்பெரிய புண்ணியசாலி. எந்த தேவையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கணும்னா நமக்கு எந்த விதமான தோஷங்களும் இல்லாம நம்ம வாழ்க்கை இருக்கணும். அது எப்படிப்பா தோஷத்தெல்லாம் கண்டுபிடிக்குதுன்னா, உங்க ஜாதகத்துல இருக்கும். வாத்தியார் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கூடுதலா அவ்வப்போது மாறிண்டே இருக்கும், அது கைரேகையெல்லாம் பார்த்தா தெரியும் அப்படின்லாம் சொல்றாரு. ஸோ அவ்வளோ தூரம்லாம் நம்ம ரொம்ப நுணுக்கமாக போடலாம். அட்லீஸ்ட் இப்படியாவது பார்த்து தெரிஞ்சுட்டு, அதில் முதன்மையாகவும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த பெதிரு தோஷம் அண்டு நாக தோஷத்தை, ரெண்டு தோஷத்தை தான் இம்பார்ட்டன்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரெண்டும் தான் ஒரு மனுஷனை வந்து ரொம்ப நல்லா பெரிய அளவில் பிடிச்சி ஒரு பிசைச்சிரும். ஸோ இதை பார்த்துங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கான பரிகாரங்கள்லாம் தேடி ஓடி நாடி போகாம இந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் ஈஸியாக பயன்படுத்திக்கலாமே. ஸோ அதுக்கான முயற்சியை நாளைக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, இந்த முழு சாப்பாடு, அதுலேயும் குறிப்பாக வியதிபாத யோகத்தில் வாத்தியார் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா, நல்ல பெரிய வாழை இலையில வடை போண்டா பஜ்ஜி சம்திங் இதெல்லாம் வச்சு ஒரு ஏழை அவன் பார்த்தாலே சந்தோஷப்படணும், அப்படி இருக்கிற மாதிரி தானம் பண்ணுங்க. அதுவும் வியதிபாத யோகத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி சொல்கிறாங்க. அதை அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனால பித்ருக்களோட ஆசி வந்து அபரிமிதமாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எங்க சுத்தி வந்தாலும் பித்ருக்களோட ஆசி வேணுங்க. ஒருத்தங்க வந்து நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா பித்ருக்களோட ஆசி வேணும். அவங்க ஜாதகத்துல அநேக விதமான தோஷங்கள் இருந்தாலும் இந்த பித்ருக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல உத்தமர்கள் கிட்ட எப்படியாவது லிங்க் பண்ணி விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கெல்லாம் நல்ல ரெமிடியை வந்து தேடி கொடுத்துருவாங்க. அதனால்தான் வாத்தியாரை வந்து பார்க்கணும், பேசணும். அந்த மாதிரி வாத்தியார் விஷயங்கள் நீங்க கேட்குறீங்க அப்படின்னாலே உங்களோட பித்ருக்கள் உங்களோட இருக்கிறாங்க. அவங்களோட ஹெல்ப் பண்றதுனால தான் நீங்க வாத்தியாரோட விஷயங்கள், வாத்தியாரோட சச்சங்கங்கள் எல்லாத்துலயும் இருக்க முடியும். ஸோ அதனால எங்க சுத்தி வந்தாலும் கடைசியா நம்ம பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயம், நம்ம முன்னோர்கள் நம்ம பித்ருக்களை வந்து சந்தோஷப்படுத்திட்டே இருக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. அப்போ பண்ணிட்டு இருந்தா நம்ம பழப்பு யாருப்பாங்க, நம்ம பழப்பு சிறப்பா இருக்கணும். பழப்பு சிரிப்பா சிரிக்கக்கூடாதுன்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி பழப்பு சிறப்பா இருக்கணும். அதுக்கு இந்த முன்னோர்கள் ஆசி தேவை. இந்த முன்னோர்கள் ஆசி வேணும்னா நம்ம அடியார்கள் பெரும்பாலும் நித்திய தர்ப்பணம் பண்றீங்க. கூடுதலாக இந்த மாதிரி வரக்கூடிய விசேஷமான காலங்கள்ல கொஞ்சம் சிரத்தை எடுத்து எப்படி எல்லாம் பண்ணலாம். இந்த கோயில், அந்த ஏகபாதமூர்த்தி இருக்கக்கூடிய கோயில் தேடி போகலாம், இல்லை கோயில் கோமுகத்தை தீர்த்தத்தை வந்து பிடிச்சிட்டு வரலாம். இன்னும் நாளைக்கு இந்த கிழமையோட கம்பைன் பண்றச்சே தாமரை இலை யூஸ் பண்ணலாம், அது மேல தர்ப்ப சட்டம் போட்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பலவிதமான விசேஷமான கூடுதலா நம்ம அந்த வந்து மெருகேற்றும் போது நம்ம வாழ்க்கையும் நல்லபடியா மெருகேறப்படும். குருவர்களால். ஓம்.